வரலாறை விரும்பி கேட்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் வணக்கம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்து ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பொருள். ஸோ ஒரு ஃபைனலாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆர்டர் போட்டால் வந்துருச்சு. ஸோ அதை உங்கள் முன்னாடி வச்சு ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் டைம் வந்து காமிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஆசை. ஸோ அதனால தான் சரி இதை ஒரு வீடியோவே பண்ணிடலாம் அப்படின்றனால 2 நாளுக்கு அப்புறம் வந்து திரும்ப வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ காலேஜ்லேருந்து வர சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த வீடியோஸ் வந்து எவ்வளோ கண்டினியூஸாக பண்ண முடியும்னு தெரியல. பட் என்னென்னா இன்ஸ்டாகிராம் வந்து டெய்லி ஒரு 30 செகண்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரீயாக இருக்கிறப்ப அதை வேணால் பாருங்கள். பட் யூடியூப் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ காலையில் போனால் சாயங்காலம் வர மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே வீடியோ எடுத்து எப்படி அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற நான் சொல்கிறேன். ஸோ இப்போது டேரெக்டாக வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம் அப்படின்றது. 3, 2, 1, let's go. இது பில்லு. இது கத்தி எடுத்துக்குவோம். இதுதான் சரியாக வரும். டேரெக்டாக மிஸ் ஆகுது. ஓகே, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று ஓப்பன் பண்ணியாச்சு. அப்பா கலரே வேறு லெவலில் இருக்குது. வெளியே வர மாட்டேங்குதுங்க. முதல்ல பாக்ஸை கீழே வச்சிடலாம். நைஃபு அங்கிட்ட வச்சிடலாம். சிசர் மட்டும் இருக்கட்டும். இது என்னமோ விழுகுது. ஸோ இது வந்து அந்த ப்ளூ வைசர், ஒரு எக்ஸ்ட்ரா வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. மாக்குள்ள ஹெல்மெட்டை எடுத்துடலாம். செம்மையாக இருக்குல்ல கலரு. ஃப்ரெண்டு சொன்ன போதே அச்சாஸில் அந்த கலர் வந்து ஸோ சூப்பராக இருக்குது. கலர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கலர்ஸ் வந்து இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த கலர் வந்து ஒரு நம்ம பைக் வந்து இப்போ நம்ம கலருக்கு ஏற்ற மாதிரி, இப்போ என்ன வண்டி வந்து பிளாக் கலர்னால் பிளாக் கலரே வாங்கக்கூடாது. கான்ட்ராஸ்ட்டாக கொஞ்சம் ஆப்போசிட் கலரில் வாங்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் இந்த கலர் பார்த்திங்கன்னா லாங்லேருந்து வரப்போ துண்டாக தெரியும் தனியாக. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். டிசைன் சூப்பராக இருக்குது. ஏபிஎஸ் 100% ஏபிஎஸ் மாடல், ஐ மீன் அந்த குவாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக பிடிச்ச இந்த வென்டிலேஷன் வந்து நிறையா இருக்குது. இந்த பக்கம் 2 சைடு இருக்குது. ஸோ மேலே இருந்தால் இங்கே ஒரு பக்கம் இருக்குது. அது போக இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லாக் ஓப்பன் மாதிரி, ஓப்பன் பண்ணோன்னா இது பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். இது அதை விட ஹைலைட் என்னென்னா, மற்ற ஹெல்மெட்டில் எல்லாமே நம்ம ஓடிட்டு இருக்கப்போ காற்று வரணும் அப்படி இந்த இதை வயசு வந்து தூக்கி விடுவோம்ல. இதில் வந்து தேவையில்லை. இங்கே ஒரு பட்டன் இருக்குது. பட்டன் அமுக்குனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிக்கும். ஸோ அதுதான் இதில் இருக்க ஒரு தனி ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். 2 வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஸ்டிக்கரை பிரித்த பிறகு ஸோ கம்ப்ளீட் கிளியர் வைசர், டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியல. ஸோ அந்த வைசரு. பட் இந்த ப்ளூ வைசர் தான் இதுக்கு நச்சுன்னு இருக்கும். இதை மாட்டுறப்போ இதை கழட்டி மாட்டணும். அது எப்படின்னு தனியாக உட்காந்து பொறுமையாக போகணும். நம்ம வாட்டுக்கு அவசரப்பட்டு மாட்டோன்னு சொல்லி உடச்சிடக்கூடாது இல்லை. ஸோ அது வந்து தனியாக அப்புறம் மாட்டிக்கலாம். இந்த ப்ளூ வைசர் போடுறப்போ உண்மையிலே சூப்பராக இருக்கும் அப்படின்றது இதை பார்த்தா நான் வந்து செலக்ட் பண்ணேன். இது வந்து ஒரு லோ பட்ஜெட் தாங்க. வெறும் 2227 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் ஆஃபரில். ஸோ பாக்ஸில் வந்து விலை எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா 2679 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து SBH மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, டெர்மினேட்டர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்க்க எப்படி இருக்குதுன்னு உங்களோட கமெண்ட் வந்து சொல்ல மறந்துடாதீங்க. கண்டிப்பாக கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் ஹெல்மெட் நல்லா இருக்கா இல்லையான்னு. ஸோ லோ பட்ஜெட் ஹெல்மெட்டுக்கு ஒரு உண்மையிலே சூப்பரான ஒரு ஹெல்மெட்டு. 25,000 ரூபாய்க்கு ஹெல்மெட் இருக்குது. ஸோ ஹெல்மெட் ரேட் வந்து கூட இருக்குது. ஆனால் இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஹெல்மெட், இந்த ஹெல்மெட் நான் கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கானுங்க. அதை பார்த்து யூஸ் பண்ண பிறகு தான் நான் அதை வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் நீங்களும் தாராளமாக வாங்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக அமேசானோட லிங்க் இருக்குது. நீங்கள் கலர் வந்து ஏகப்பட்ட கலர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து நான் ஆரஞ்சு கலர் தான் சூஸ் பண்ணேன். ஃப்ரெண்டு தான் இந்த கலர் எடு அப்படின்னு சொன்னேன். இது வந்து மேட் ஃபினிஷிங் மாதிரி இருக்குது, ஆனால் இல்லை, கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்குது. ஸோ இந்த கலர் வந்து டிம் ஆகாது அப்படின்றனால அவன் ரெக்கமெண்ட் பண்ணால். ஸோ அதனால் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குன்னு சொல்லி சூஸ் பண்ணி பாருங்கள். இது எம் சைஸு. எஸ் சைஸ் வந்து அவைலபிளாக இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அதிகமாக இந்த கலருக்கு வந்து கேட்டிருந்தாங்க. எஸ் சைஸில் கேட்டிருந்தாங்க. எஸ்ஸில் வந்து இல்லை. நமக்கு எம் சைஸ் கேட்டுறதுனால எம் சைஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ உங்கள் பைக் ஏற்ற மாதிரி கலரை சூஸ் பண்ணி நீங்கள் வாங்குங்க. ஸோ அவ்வளோதான். இந்த ஹெல்மெட்டை உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படின்றது தான். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து இதை போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. உள்ளே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். உள்ளே எல்லாமே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ பாருங்கள், ஓரளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு DSLRலாம் கேமராவில் உள்ள ஜூம் பண்ணி காமிக்கிற அளவுக்கு ஸோ நார்மலாக தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் டைம் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பேஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. கேட்குதா? கேட்குது, கேட்கும் மைக்கு. ஸோ கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது.
ஸோ இந்த லாக்கு ஒரு 2 நாள் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். ஸோ அதனால் ஓரளவுக்கு ஓகே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 நாளைக்கு மட்டும்தான் டைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நார்மல் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸ்டீல் பட் ஹெல்மெட்டு பின்னாடி ஐஎஸ்ஐ அந்த சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஒர்த்து தான் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இந்த லாக்கு கழட்டி மாட்டுறதை மட்டும் ஃப்ரெண்ட்டை கேட்டு பொறுமையில யூடியூப்பில் தான் பார்க்கணும். வேறு ஏதாவது வீடியோ பார்த்துட்டு தான் நம்ம வந்து டிசைட் பண்ணணும். இது சிம்பிளாக இல்லை உடஞ்சிருக்கானே தெரியலை. ஒரு வைசரு சைடில் இங்கே ஒரு கோடு மாதிரி இருக்குது. ஆனால் இது என்னன்னு தெரில, பார்ப்போம். நம்ம நார்மல் வைசர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, இந்த வயசு தான் யூஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் நைட் டயத்துலனா இந்த வயசு தான் தேவைப்படும். ஸோ அதனால் மாற்றி மாற்றி ஏதாவது யூஸ் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும். இல்லை அது உடஞ்ச சிம்பிள் இல்லை, அது ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் மாதிரி ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் கூட பயந்துட்டேன் உடஞ்சிடுச்சோ அப்படின்னு சொல்லி. ஓகே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது அடுத்து வந்து சில கேட்ஜெட்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு வாங்கணும். ஏன்னா நம்ம யூடியூப் சேனல் நிறையா வளரணும். அடுத்து இந்த ட்ராவலாக வேறு போகிறோமா. ஸோ அதனால் ஒரு நல்ல ஆக்ஷன் ப்ரோ கேமரா வேறு வாங்கணும். ஸோ இப்படி நிறையா பிளான்ஸ் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரியே காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்ம நினைக்கிறத கொஞ்சம் வாங்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோ வந்து எப்போ பண்ணுறேன்னு தெரில. அடுத்து யூபிஎஸ் ரிலேட்டடாக ஷாஜஹான் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடுறேன். அதுபோல் இந்த மாதம் ஒரு ட்ராவலாக வேறு இருக்குன்னு சொல்லியிருக்கேன், அதுவும் மறக்காமல் கொடுத்துறேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து எப்போன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப மிஸ் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு 2 months வந்து நம்ம இதே வேலையாக இருந்தோம். ஸோ பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து வீடியோ அடுத்து பண்ணி அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.